ஹலோ மக்களே 302வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல ஸ்பேண்டம் வந்து நிக்கோ ரோபின் இழுத்துக்கிட்டே போறான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஸ்னைப்பர் கிங் அதான் சோகி கிங் உசப்பு மேல இருந்து அடிக்கிறான். சார் அவனால எங்களை பார்க்க முடியல, எங்க இருக்கானே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனா உசப்பு சும்மாவா அடிச்சு பறக்கூடுதான். ரோபின் மிரண்டுட்டா, நம்மளால நம்மளை காப்பாத்த வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இதுல ஒரு பக்கம் கன் எடுத்து ரோபினை சுட போறானுங்க, தப்பிச்சு ஓடுறான்னு சொல்லிட்டு. ஆனா பிராங்கி உள்ள வந்து காப்பாத்தி நின்னுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் அவன் உடம்பு அயன் பாடி வேற லெவல் பண்றான். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா கீ எல்லாத்தையும் அங்க இருந்து சோகி கிங் வீசிட்டாங்க ஸ்னைப்பர் மூலியமா. அதுல இருக்க கீயை கரெக்டான கீ எடுத்து ரோபின் கையில உள்ள விலங்கையும் கழட்டிட்டான். டேய் லாங் நியூஸ், நான் பிராங்கி பேசண்டா. அவ கையில இருக்க கப்ஸை வந்து நான் கழட்டி விட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சூப்பர் வேலை பார்த்தாடா. சரி வாங்க நம்ம இங்க இருந்து கிளம்போன்னு சொல்றான் உசப்பு. ரோபின் ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எங்க பிளான் படி எல்லாம் கரெக்டா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கான். சடனா பார்த்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடா அது சத்தம்னு சொல்லிட்டு உசப் பாத்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா மேல இருந்து ஒரு கேனன் பால் வந்து அற உழுது. அந்த இடமே வெடிச்சு செதறுது. என்னடா கேனன் பாலை வச்சு எவன்டா அடிக்கான் இப்ப என்ன நடந்துன்னு சொல்லிட்டு சாஞ்சி ஜோரோ மெரைன் ஸ்பேண்டம் எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா பேட்டில் ஷிப் வந்து ஏதோ ஒன்னு இறங்கிக்கிட்டு இருக்கு. கேனன்லாம் அடிச்சு நொறுக்குது. பார்த்தா ஒரே ஒரு நேம் ஷிப் மட்டும் வந்துகிட்டு இருக்கு. வைஸ் அட்மிரல், நாங்க கேனன் வச்சு 4 o'clock ஒரு அடி அடிச்சோம், அந்த இடத்துல ஓப்பனிங் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க மெரைன். நான் உன்ட்ட இந்த கேள்விலாம் கேட்கலடா, இந்த கேரளசான டக்கெல்லாம் போடாதா அடிச்சு நொறுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. எனக்கு ஒரே ஒரு வேலை தான், அந்த ஐலண்ட்ல இருக்க எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கணும், டவர் ஆஃப் லால இருக்க எதுவுமே இருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே சார்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் மெரினாலு, டே நான் தான் சரின்னு சொல்லிட்டோம்ல, இன்னும் ஓகேன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காடா, அடுத்த அட்டாக்க தயார் பண்ணு சொல்லிட்டு கத்துறான் வைஸ் அட்மிரல். சரின்னு சொல்லிட்டு வேகமா போய்கிட்டு இருக்கான். டே ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனே இங்க நடக்குன்னு சொல்லிட்டு சோரும் சாஞ்சியும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. டே எங்க இருந்து அட்டாக் விழுந்து தெரியல, பேட்டில் ஷிப்ல தான் வருதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சாஞ்சி பேசிக்கிட்டு இருக்கான். உன்னை சாஞ்சி சொல்றான், டே இந்த பெரிய சுழல் இருக்குல்லடா, அந்த கேட்டு திறக்கிறதுக்கு முன்னாடி வரதாண்டா அந்த சுழல் சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த கேட்டு திறந்துருச்சுன்னா அந்த சுழல் அப்படியே அடங்கிரும். அங்க இருந்து பேட்டில் ஷிப் இறங்கி எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் உன்னை சடனா பின்னாடி திரும்பி பாக்குறானுங்க. டே ஸ்னைப்பர் கிங் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறான் சாஞ்சி. இங்கெல்லாம் டைம் இல்ல, வாட நம்ம சீக்கிரம் இங்க இருந்து போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. டே முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கூடா, நான் ஒன்னும் உங்களை மாதிரி சூப்பர் ஹியூமன்லாம் கிடையாது, மேல இருந்து விழுந்தா என் கைகால் உடஞ்சிருன்னு சொல்லிட்டு சோகி கத்திக்கிட்டு இருக்கான். நான் நார்மல் சூப்பர் ஹீரோ கிடையாடா, நான் வேற லெவலான சூப்பர் ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் கேனனை வச்சு டவர் ஆஃப் லவ் அடிக்கிறானுங்க. அடிச்ச அடியில உசப்பு மேலதான் நின்னுக்கிட்டு இருக்கான். செதறுதான் அவன். லாங் நோஸ் அங்கதானடா இருக்கான்னு சொல்லிட்டு ரோபின் பாத்துக்கிட்டு இருக்காங்க. டே டவர் ஆஃப் லவ் சாயுதுன்னு சொல்லிட்டு மிரளுதானுங்க. உசப்பு அது மேலதான் நின்னுக்கிட்டு இருந்தான். அடிச்சு பறக்கூடானுங்க கேனன்லாம் வச்சு. டே கேனன் வச்சு அடிக்கிறாங்கடா, வாங்கடா சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு வேகமா போய்கிட்டு இருக்கானுங்க. உசப்பு என்ன ஆனானே தெரியல. இதுல ஒரு பக்கம் ஒரு பாதிய ஒரு பிரிட்ஜ் ஸ்டக் ஆயிட்டு நின்னுச்சுல, அந்த ஸ்டக்கான பிரிட்ஜ் மேலே இந்த டவர் ஆஃப் லவ் உழுது. அந்த பிரிட்ஜையே ஓட்டச்சு தரை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அடிச்சல்ல ஸ்ட்ரைட்டா தண்ணிக்குள்ளவே உழுதுச்சு. என்ன ஆச்சுன்னே தெரியல. டே உசப்பு என்னடா ஆனான்னு சொல்லிட்டு சாஞ்சி சோறும் மிரண்டானுங்க. டே உசப் நீ எங்கடா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். ஆன்னு சொல்லிட்டு மேல இருந்து வராம. டே நீ உயிரோட தான் இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டே நான் உயிரோட தான்டா இருக்கேன், என்டா இவ்வளவு காலம் கத்துறீங்கன்னு சொல்லிட்டு உசப் கத்திக்கிட்டு இருக்கான். எப்போ குதிச்சானே தெரியல. டே பிராங்கி ரோபின், நாங்க எல்லாருமே ஓகே தான் இருக்கோம், நீங்க எங்க இருந்து தப்பிக்கிற வேலையை பாருங்கன்னு சொல்றாங்க. சரிங்க கொஞ்சம் வேலை இருக்கு ரோபின், நீ எது எனக்கு ஹெல்ப் பண்றியான்னு சொல்லிட்டு பிராங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவளும் ஆமான்னு சொல்றா. டே சோல்ஜர்ஸ் எதுக்குடா வெயிட் பண்றீங்க, அடிச்சு நொறுக்குடான்னு சொல்லிட்டு ஸ்பேண்டம் கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க, வேற ரோல் பண்ணலான்னு பாக்குறாங்க. இந்த கேட்டுக்கு பின்னாடி ஒரு ஷிப் இருக்கு, அந்த ஷிப்பை தூக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம கிரிமினல் ஆயாச்சு, இனிமேல் ஷிப்பை தூக்கினாலும் தூக்காட்டினாலும் நம்ம கிரிமினல் தான், ஒன்னும் பிரச்சனை தூக்கிடும் சொல்லிட்டு ரோபின் பேசிக்கிட்டு இருக்கா. உன்னை ஸ்பேண்டம் கத்துறான், சுட்டு தள்ளுங்கடான்னு சொல்லிட்டு டிசீஸ் ஃப்ளோரோன்னு சொல்லிட்டு சடனா கண்ணை பிடிச்சி வளைச்சு விட்டாள் ரோபின். கண்ணை பிடி திருப்புறா. என்னடா இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க. ஸ்ட்ராங் ஹேமர்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு வரான். அவன் கை அப்படி பம்பரமா சுத்தி விடுதான் பிராங்கி. ஃபேஸ் ஸ்லாப்னு சொல்லிட்டு எல்லாவனையும் இழுத்து போட்டு அடின்னு அடிக்கிறான். டே செகண்ட் குரூப் இவங்களை போய் அடிச்சு நுறுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பேண்டம்லாம் கத்துறான். டியரன் ஃப்ளோர்னு சொல்லிட்டு காலெல்லாம் இடிச்சு பிடிச்சி தள்ளுறா ரோபின். இதுல ஒரு பக்கம் வாயில இருந்து ஆணி எல்லாம் வச்சு அடிக்கிறான். ஒரு குரூப்பையா ஸ்பேண்டம் அனுப்பிக்கிட்டே இருக்கான். எல்லா குரூப்பையும் நொறுக்கி எரியுதாங்க அவங்க. என்ன ஒரு குரூப்பா பின்னாட்டு வந்துகிட்டே இருக்கு. ரோபின் நீ கொஞ்சம் பின்னாடி இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெப்பன் லெஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். செதறுதானுங்க. ஃப்ரெஷ் ஃபயர் அது இதுன்னு சொல்லிட்டு ஒன்னா வச்சு அடிச்சு நொறுக்குதான். பிராங்கி ஒண்ணு சும்மா இல்ல மிரட்டிக்கிட்டு இருக்கான். இவன் பவர் என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மிரளுதானுங்க. இது உங்களுக்கு பத்தலையாடா, இப்ப என்னோட அட்டாக்க மட்டும் பாரு சொல்றான். பிராங்கி கன்வெர்ட்னு சொல்றான். கன்வெர்ட்னு சொன்னாலே மாறுவான, ஒரு மாதிரி குதிரை மாதிரி பண்றான்னு சொல்லிட்டு ஏதோ மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பான். பிராங்கி சென்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் என்ன இது குதிரையான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லடா இவன் ஏதோ மான்ஸ்டர்டா அப்பர் பாடி மட்டும் நகலுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிராங்கி அந்த ரெண்டு காலை வச்சுக்கிட்டு அங்கேயும் பயம் கொடுத்து ஓடிக்கிட்டு இருக்கான் எல்லாத்தையும். ஸ்பேண்டமோ கத்துறான். என்னன்னு பார்த்தா டென்ஷன் ஆயிட்டா ரோபின். கைய வர வச்சு மண்டையில குத்து குத்துறா. எல்லாரும் பயந்து தண்ணிக்குள்ள குதிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. எஸ்கார்ட் ஷிப் சீக்கிரம் வந்து எங்களுக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட்க்கு ஆள் வேணும், சீக்கிரம் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஸ்பேண்டம் கத்துறான். எவ்வளவு வேணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. டேய் உங்கள்ட்ட எவ்வளவு இருக்கோ எல்லாத்தையும் அனுப்புங்கடா. இந்த உலகத்துல பெரிய கிரிமினல் ஏமாட்டு தான்டா இருக்காங்க. அந்த 2
பேரும் என் தான் இருக்காங்க, கதையை முடிக்கணும்னு சொல்றான் ஸ்பேண்டம். சீஃப் கேப்டன் நேவிகேட்டர் சிக்னல் மேல எவன் இருக்கானோ எல்லாத்தையும் இங்க அனுப்புங்கடான்னு சொல்லிட்டு இருக்கான். சீக்கிரம் அனுப்புங்கடா, என்னை காப்பாத்துங்கடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். மிரண்டாங்க, என்னது உங்களை காப்பாத்தணுமான்னு சொல்லிட்டு. இங்க ஒரு பக்கம் சிம்னே கோம்பே பாட்டியை தான் கட்டுறாங்க. அவங்களும் அந்த பேசஞ்சில இருந்து தப்பிச்சு வேகமா போலான்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டே வராங்க. கிராணி நீங்க நல்லா ஃபாஸ்டா இருக்கீங்க, அந்த ட்ரிங்க்ஸ் நல்லா ஒர்க் ஆகுது போலுக்குன்னு சொல்றா சிம்னே. நான் நல்லா ஃபன்னா இருந்தேன்டா, வாடா டாம் இருக்கிற நேரத்துல நான் இந்த மாதிரி தான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு பாட்டி சிரிச்சுக்கிட்டே போறா. பாட்டி அப்படி டாமை பத்தி ஒண்ணு யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா. இப்ப பிராங்கி டாமு குக்கரப்பட்டி எல்லாரும் சந்தோஷமா இந்த சமயத்துல அப்படி பாட்டி யோசிச்சுக்கிட்டே போறாவா. உனக்கு இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா பாட்டி. எனக்கு நல்லா ஃபன்னா இருக்கு, அந்த பைரட் கைனாலே நல்லா ஃபன்னா இருக்கான்னு சொல்லிட்டு சிம்னே வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கா. கொக்கரோ சிம்னே கோம்பேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாமியும் வந்துகிட்டு இருக்கா. கைட் மார்க் போட்டதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றா. திடீர்னு ஒரு ஷாக் வந்துச்சு, அது பாத்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு நாமி. ஆமா அது இப்பதான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது கேனன் பால் ஃபயர்னு சொல்றா சிம்னே. அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம லூஃபி தான் காட்டுறாங்க. அவனும் கியர் 2ல வேற லெவலா நின்னுகிட்டு இருக்கான். லூச்சி கிகரா நின்னுகிட்டு இருக்கான். சேவ்னு சொல்லிட்டு மறைஞ்சு போய்கிட்டே இருக்கான். பார்த்தா அவனுக்கு கூட லூஃபியும் பாஞ்சு போறான். ஜெட் பிஸ்டல்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறான். ஆனா லூச்சியோ பிளாக் பண்ணிட்டு போறான். ஜெட் விங்குன்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்கூடுதான். சேவ் ஃபிங்கர் பிஸ்டல்னு சொல்லிட்டு அடி அடிக்கிறான் லூஃபிய. ஆனா லூஃபியோ வந்து நகண்டு போய்கிட்டே இருக்கான். லூஃபி ஜெட் ஸ்டாம்ப்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறான். ஆனா லூச்சி தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். உடம்புல இருந்து லூஃபிக்கு புகையா பறக்கு. லூச்சி அடிச்சு செதறணும் தான் என்னன்னு தெரியல, பெட்டியை உடச்சுக்கிட்டு வரான். இவரோட பிசிக்கல் எபிலிட்டி 6 பவர்ல மாஸ்டர் அளவுக்கு நல்லா தயார் பண்ணி தான்டா வச்சிருக்கான்னு சொல்லி லூச்சி பாத்துக்கிட்டு இருக்கான். கல்லீலா மென்ஷன்ல பார்த்ததோட இவன் நல்லா டிஃபரெண்டா இருக்கான்டா. இவன் உடம்ப சுத்தி ஒரு மாதிரி சிவப்பு கலர்ல மாறிக்கிட்டு இருக்கு. அதான் என்னன்னு புரியலன்னு சொல்லிட்டு லூச்சி பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா பாத்துக்கிறதுல எனக்கு இப்ப தான்டா புரியுதுன்னு சொல்லிட்டு பாக்குறான். சடனா 2 பாஞ்சு இருந்து அடிக்கிறாங்க. ஆனா லூச்சி தான் செதறனாதவர அவனுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. ரேசோர்னு சொல்லிட்டு கூச்சு வரான். ஜெட் பிஸ்டல் போட்டு பறக்கூடாதான் லூச்சியவே. அதுக்கப்புறம் உடம்பு அப்படி சடனா நார்மல் ஆகுது. அடே இப்ப தானே எனக்கு புரியுதுன்னு சொல்றான் லூச்சி. உன்னோட மொத்த ரத்தத்தையும் வந்து சர்க்குலேட் பண்ற, அதை யூஸ் பண்ணி பம்ப் பண்ணி உன் உடம்புல இருந்து பவரை கொண்டு வந்த மாதிரி பண்றேன்னு சொல்லி கட்டிக்கிட்டு அது இது வந்து எல்லாருக்கும் ஒர்க் ஆகாது. உன்னோட ரப்பர் பவரை யூஸ் பண்ணனால நல்லா புஷ் பண்ணி உன் பிளட் அப்படி மேல கொண்டு வர இந்த டெக்னிக்கை தான் நீ கியர் 2ன்னு சொல்ற. அந்த சமயத்தில் உன்னோட பிசிக்கல் எபிலிட்டி வந்து வேற லெவலா மூவ் ஆகுது. உன்னோட ரத்தத்தை உருவாக்கி எல்லாத்தையும் ஆடிக்கிட்டேன்னு சொல்லி கேட்கறான். ஆமாடா எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லடா. ஆனா இந்த சமயத்துல உனக்கு உயிரே கொஞ்சம் கொஞ்சமா போகும்னு சொல்றான் அவன். டே எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தனா நான் எதையும் செய்வேன்னு சொல்றான் லூஃபி. உன்னால நினைச்சாலும் என்னை தோக்கடிக்கலாம் முடியாடா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் சட்டம் கேட்டுச்சு பாத்தியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நேவி ஹெட் குவார்டர்ஸ்ல வந்து இறங்கிட்டாங்க. கேனன் பால வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கடா. இன்னமும் உனக்கு புரியல, அந்த இடமே தரமட்டமாக சொல்லிட்டு இருக்கான். டவர் ஆஃப் லால இருக்க உன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கெல்லாம் செத்து இருப்பாங்க, அவங்களால இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் செக் பண்ணி பாரு சொல்லிட்டு டெம்பஸ்ட் கிக்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். போட்ட போடல உள்ள இருந்து தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா நீ பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு கேட்கறான். டே இப்ப நான் அடிச்சல மேல இருக்க தண்ணி வந்து அப்படியே கீழே வர ஆரம்பிச்சிருச்சுடா. இன்னத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் பேசேஜ் நோக்கி நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அந்த இடம் ஃபுல்லா தண்ணி ஆகிரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா சாஞ்சி சோற எல்லாருமே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. முகிவரா உன்னோட குரூல இனிமேல் எவனுமே இருக்க மாட்டான்டா. யாரும் தப்பிக்க நினைச்சாலும் தப்பிக்கலாம் முடியாது, எல்லாரும் கதையும் முடிச்சிரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா நீ பண்ணுன்னு சொல்லிட்டு லூஃபி டென்ஷன் ஆயிட்டான். இங்க பிராங்கியோ ஒரு பக்கம் சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான். ஆனா ரோபின் எல்லாத்தையும் கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன வந்துகிட்டே இருக்கானு சொல்லிட்டு பிராங்கி பாத்துக்கிட்டு இருக்கான். மொத்த ஆர்மியும் வச்சிருப்பான் போலுக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா ரோபின். பேட்டில் ஷிப்லாம் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பேண்டா கத்துக்கிட்டு இருக்கான். சார் ஆல்ரெடி லேட் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க அவங்க. நம்ம பின்னாடி வந்துகிட்டு இருக்கு சார், இப்போ வந்துச்சு நம்ம கதையை முடிச்சுன்னு சொல்றானுங்க. உன்னதை பார்த்துட்டு ரோபின் மிரண்டுட்டா. உங்க கதை முடிய போது, பேட்டில் ஷிப் எல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஸ்பேண்டம் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். வண்டி வந்துகிட்டு இருக்கிறதுல கேனனை வச்சு அடி அடிக்கிறானுங்க. இங்க ஓமியும் காஷியும் வந்து கோமரையும் சோடத்தையும் தூக்கிட்டு வேகமா ஓடுறானுங்க. குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. டே பஸ்ட் கலவரம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 60 பைரட்ஸ் எல்லாரும் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வர வந்துகிட்டு இருக்கு. கிரிமினல் நிக்கோ ரோபின் வர இருக்கா, யாரும் இங்க இருந்து தப்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. சிம்னே கொக்கரோ பாட்டி கோம்பே எல்லாரும் மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாரும் பயந்துகிட்டே தான் நிக்கிறாங்க. ஏன்னா கேனன் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன நடக்க போதுன்னே தெரியல. மொத்த ஐலண்டுமே மூழ்கிரும் நினைக்கேன். பார்த்தா ஒவ்வொரு வைஸ் அட்மிரலும் ஒரு மாதிரி இருக்கானுங்க. எல்லாரும் வேற லெவலா வந்து நின்றுட்டு இருக்கானுங்க. பாஸ்டர் கால் கடைசியா ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு கத்திட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதோட முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை மறந்தாங்க. See you bye.